கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்குமே மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் கர்த்தருடைய மகத்துவமான நாமத்திலே நான் அன்போடு இந்த செய்தி வேலைக்கு வரவேற்கிறேன். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் ஆசீர்வாதங்களை இன்னும் ஆழமாய் நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். எது உண்மையான ஆசீர்வாதம் என்பதை சரியாக புரிந்து நம் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தோடு களி கூறுதலோடு இந்த உலகத்தில் எல்லா மக்களை காட்டிலும் நாம் வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். நாம் சோர்வுற்றவர்களாக, களைத்தவர்களாக, புலம்பலோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் தவிப்போடுமே வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பவில்லை. நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் கண்ணீரோடவே இந்த உலக வாழ்க்கையை கடக்க வேண்டும். நீங்கள் போராட்டத்தில் சிக்கி தவித்து இந்த உலகத்தில் மிகவும் வருத்தத்தோடவே வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புவதில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது என்று ஒருவேளை நான் உணரும் பொழுது நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் சந்தோஷத்தை அற்பமானவைகளிலே அடைத்து வைத்திருக்கிறேன். என் சந்தோஷங்கள் எல்லாம் அற்ப நேரத்திலே தோன்றக்கூடிய விஷயங்களிலே அடைத்து வைத்துவிட்டு அதுதான் என் சந்தோஷம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று எனக்கு நானே தீர்மானத்துக்குள் வந்து விடுகிறேன். சொல்லப்போனால், ஒரு தாய் தகப்பன் இல்லாமல் ஒரு குழந்தை இந்த பூமியில் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை ஆசீர்வாதம் அற்றவர்களாய் நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஒரு வசதியான வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று நினைக்கிறோம். ஒருவேளை சரீரத்திலே அங்க வீனங்கள் இருக்கிறது, அவர்கள் மற்ற மனிதர்களைப் போல இல்லாமல் குறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அதனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று நாம் எண்ணுகிறோம். உண்மையாகவே பாக்கியசாலிகள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கவில்லை என்று நமக்கு நாமே அவர்கள் பாக்கியசாலிகள் இல்லை என்று எண்ணி விடுகிறோம். ஏன் நம்மை குறித்து நான் அவர்களைப் போல ஆசீர்வதிக்கப்படவில்லை, இவர்களைப் போல ஆசீர்வதிக்கப்படவில்லை, இந்த உணர்வு தான் நமக்கு அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லும் பொழுது, அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று சொல்லும் பொழுது எப்படி அது நியாயமாகும்? ஒருவனுக்கு 2 கால்களை கொடுத்திருக்கிறார், 2 கைகளை கொடுத்திருக்கிறார். ஒருவனுக்கு அந்த ஒரு கால் விளங்கவில்லை, அவனால் செயல்பட முடியவில்லை. அவனை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நான் சொல்லுவேன்? எப்படி கர்த்தர் இதில் பட்சபாதம் பார்க்கவில்லை என்று சொல்லுவேன்? ஒருவனுக்கு வாகனத்தை கொடுத்திருக்கிறார், ஒருவனுக்கு வீடு கொடுத்திருக்கிறார், இன்னொருவனுக்கு இல்லை. எப்படி கர்த்தரை பட்சபாதம் அற்றவர் என்று சொல்லுவேன்? ஒருவனை நன்றாக அழகாக படைத்திருக்கிறார், ஒருவனை பார்ப்பதற்கு அகோரமாய் படைத்திருக்கிறார். நான் எப்படி அவரை பட்சபாதம் இல்லை என்று சொல்லுவேன்? எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லுவேன்? நாம் புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு நேரம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் இந்த உலக பொருட்களை வைத்து, உலக காரியங்களை வைத்து அவர் ஏதோ பட்சபாதம் பண்ணுகிறார் என்று நாம் எடை போடுகிறோம் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ளுவது தான் தவறு, நாம் அறிந்திருப்பது தான் தவறு. ஏனென்று சொன்னால் கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
ஏன் ஒருவருக்கு கொடுக்கிறார், ஒருவருக்கு கொடுக்கவில்லை? ஏன் ஒருவருக்கு இதை செய்கிறார், ஒருவருக்கு இல்லை? நாம் கர்த்தருடைய பாதப்படியில் உட்கார்ந்து, கர்த்தாவே நீர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறீர், ஏன் என்னுடைய புரிதலில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை? என் வாழ்க்கையில் தான் உபத்திரவம், போராட்டம், கண்ணீர், கவலை. நான் இதை எப்படி புரிந்து கொள்வேன்? இந்த வேதத்தை சற்று ஆழமாய் கவனித்து பார்த்தால் ஆச்சரியமான உண்மை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் அதை சரியாக கவனிக்கவில்லை. இன்றைக்கு என் கூட நீங்கள் சங்கீதம் 28, இது ஒரு தாவீதின் சங்கீதம். முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் கன்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரி கொள்ளாதேயும். அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார் என்கிற ஒரு ஒப்பீட்டை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனை 2 கேட்டகரியில் தான் பிரிப்பார். 2 கேட்டகரி தான். ஒன்று செம்மையானவன், இன்னொருவன் துன்மார்க்கன். இந்த கேட்டகரி தவிர அவருடைய லைஃப்பில் என்ன கிடையாது தெரியுங்களா? பணக்காரன், ஏழை, உடல்வாக்கு நன்றாக இருக்கிறவன், ஒருவேளை அங்கவீனன், அப்படிலாம் பிரிக்கிறதில்ல. வாழ்க்கையில் வசதியானவன், ஏழை, அப்படிலாம் பிரிக்கிறதில்ல. ஏன் பிரிக்கிறதில்ல? 2 கேட்டகரி தான் உலகத்தில். ஒரு கேட்டகரி பொல்லாதவர்கள், ஒரு கேட்டகரி செம்மையானவர்கள். இந்த பூமியில் 2 விதம்தான். நீங்கள் யாராக இருங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, இந்த ஜாதி அந்த ஜாதி, ஆண் பெண், அடிமை, சுயாதீனன், யாராக எடுத்துக்கலாம். 2 கேட்டகரி தான். ஒருத்தவங்க இந்த உலகத்தில் துன்மார்க்கர்கள், இன்னொருவர் கர்த்தரை நம்புகிறவர்கள். 2 கேட்டகரி தான் இந்த பூமியில் இருக்கிறது. முதல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வருவோம். நீங்கள் வசதி படித்தவங்க, வசதி இல்லாதவங்க, அவங்கள பார்த்து கர்த்தர் பட்சபாதம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. படித்தவங்க, படிக்காதவங்க நினைக்கிறீங்க. ஒருத்தவங்க ரொம்ப அழகாக இருக்கிறவங்க, அழகு இல்லாதவங்க நினைக்கிறீங்க. ஒருத்தவங்க கருப்பாக இருக்கிறாங்க, சகப்பாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. ஒருத்தவங்க கார் வச்சுருக்கிறாங்க, ஒருத்தவங்க நடந்து போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி தயவு செய்து ஒரு கேட்டகரியை பிரித்து வச்சு கர்த்தர் பட்சபாதம் பண்ணுகிறார் நினைக்காதீங்க. 2 கேட்டகரி. ஒன்று, இந்த பூமியில் 2 விதமான இருதயம் உடையவர்களைத்தான் நான் பிரித்து பார்ப்பேன். ஒன்று, பொல்லாத இருதயம் உடையவர்கள். 2, தேவனை நம்புகிற இருதயம் உள்ளவர்கள். இந்த சங்கீதம் 28 இந்த 2 கேட்டகரி நீங்கள் பார்க்க முடியும். 2 கேட்டகரி தான் பூமியில். ஏன் தெரியுங்களா? நீங்கள் இந்த மனித சமுதாயத்தை 2ஆக பிரித்து விடுங்கள். ஒன்று, கர்த்தரை பார்க்கிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். இன்னொருவர் கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தர் யார் என்று புரியாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக அவரை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு கூட்டம். 2 கூட்டம் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம் இல்லையா? 4ம் 5ஐயும் நான் சேர்த்து வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவருடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும், அவர்கள் கைகளின் செய்கை தக்கதாக அவர்களுக்கு அழியும், அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். சரி, இப்போ நம்ம வாசித்த 5 வசனத்தில் ஒரு விஷயத்தை சங்கீதக்காரன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும்.
வேதாகமத்தை கொஞ்சம் ஆய்வு செய்து படித்தோம்னா, மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். கர்த்தர் மனிதனை ஆசீர்வதித்தார். ஏதேன் தோட்டத்தில் அவர்களை உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்தார்னு பார்க்குறோம். ஆனால் 8 அதிகாரத்துக்குள்ளே 6வது அதிகாரத்தில் படிக்கலாம். 8வது அதிகாரத்துக்குள்ளே கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி விடுகிறார். ஆதியாகமம் 8வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். இருபத்தி 1வது வசனத்தை பாருங்கள். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. கர்த்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிறு வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. இந்த மெசேஜை கொஞ்சம் கவனமாக ஊற்றி கேட்கணும். நம்முடைய இருதயம் பொல்லாததாய் இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய இருதயம் உண்மை இல்லாது இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் துன்மார்க்கமாக இருக்கிறது என்று சொன்னால், இப்போ எழுதிக்கங்க, அவர்கள் மட்டுமே சபிக்கப்பட்டவர்கள். என் இருதயத்தின் நினைவுகள், என் நோக்கங்கள், என் விருப்பங்கள், என் செயல்பாடுகள் பொல்லாங்காய் இருக்கிறது என்று சொன்னால், அவன் உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவனான்னு கேட்டால், ப்ளீஸ் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பூமியில் இருக்கிறத வச்சுலாம் முடிவு பண்ணிடாதீங்க. ஆசீர்வாதம் இல்லை. அப்பா அம்மா இருக்கிறாங்க, அப்பா அம்மா இல்லை. நான் ஒரு நல்ல திருமணம் பண்ணியிருக்கிறேன், ஒரு அழகான பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு குழந்தை இருக்கிறது, எனக்கு குழந்தை இல்லை, இதெல்லாம் வச்சு ஆசீர்வாதம், இதுதான் ஆசீர்வாதம் அப்படி நினைக்காதீங்க. ஏன் தெரியுங்களா? 2 வசனங்களை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். என்ன தெரியுங்களா? பூமியில் ஒரு சிலருக்கு கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாராம், ஒரு சிலதை கொடுத்துருக்கிறார். நீங்கள் சங்கீதம் 17க்கு வாங்களேன். 14வது வசனத்தை பாருங்க. மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நல்ல கவனிங்க. உலக மக்கள், அவர்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கிறது, செல்வம் நிறைந்திருக்கிறது, அவளுடைய வாழ்க்கையில் சகலமும் அடைந்திருக்கிறார்கள். இவர்கள் தான் பாக்கியவான்களா? இல்லை. அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அதுதான் ஆசீர்வாதம்னு ஒருவேளை நீங்கள் நினச்சிருக்கிறீங்கன்னா, யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஸோ ராங். ஏன்னா மனிதனுடைய பார்வையே அவ்வளோதான். இந்த பூமியில் நான் எவ்வளவு செல்வந்தனாய் வாழ முடியும், எவ்வளவு செல்வாக்காய் வாழ முடியும், எவ்வளவு செழிப்போடு வாழ முடியும், எவ்வளவு புகழோடு வாழ முடியும், நான் நினைக்கிறதெல்லாம் நடந்தேறும். சங்கீதக்காரன் ஒருவன் எழுதினான், தேவன் நல்லவர் தான், ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அவர் நல்லவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. நல்லவங்கன்னு சொல்கிறேன்ல, அவங்களுக்கு அவர் நல்லவர் இல்லை. பூமியில் பார்த்தா பொல்லாத இருதயம் உடையவனாக இருக்கிறான், துன்மார்க்கனாக இருக்கிறான், அக்கிரமக்காரனாக இருக்கிறான், அநியாயம் செய்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் பூமிக்குரிய சகலமும் பரிபூர்ணமாக இருக்கிறது. கேடு கெட்டவன் நினைக்கிறோம், அக்கிரமக்காரன் நினைக்கிறோம், நல்லா தெரியுது. அவனுடைய வாழ்க்கையில் என்னங்க குறைவு இருக்கிறது? சங்கீதம் 73 உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும். சங்கீதம் 73 பாருங்களேன். இந்த சங்கீதக்காரன் பார்த்த ஒரு பார்வை,
3வது வசனத்தை பாருங்க. துன்மார்க்கருடைய வாழ்க்கையை நான் உற்று பார்க்கையில் பெருமைக்காரராகிய அவர்கள் மேல் நான் பொறாமை கொள்ளும் அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. சாகர வரைக்கும் அவர்களுக்கு எந்த இடுக்கமும் இல்லை. அவர்களுடைய பலன் கூட உறுதியாக இருந்தது. மனிதர்கள் படுகின்ற எந்த வருத்தமும் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு எந்த உபத்திரமும் இல்லை. அவர்களுடைய பெருமை நெக்லஸை போல் அவங்க கழுத்தை சுற்றி இருக்கு. அவளுடைய கொடுமை அவங்களுடைய ஆடையை போல இருக்கிறது. அவருடைய கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்களுடைய இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்திருக்கிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. இதெல்லாம் நான் கவனித்து பார்த்தா அவங்க தானே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நினச்சிருக்கணும். ஆனால் நல்லா கவனிங்க. இப்போது இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, தங்கள் இருதயங்களிலே பொல்லாப்பை வைத்திருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். அவனுக்கு வருத்தம் இல்லை, அவனுக்கு துன்பம் இல்லை, அவனுக்கு கவலை இல்லை, அவன் நன்றாக இருக்கிறான். ஆனால் நான் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறேன். அவன் பொல்லாதவன் என்று எப்படி நான் அடையாளம் கண்டு கொள்ளலாம்? நான் நல்லவன் என்று எப்படி நான் என்னை சொல்ல முடியும்? நான் நம்பிக்கையுள்ளவன் எப்படி சொல்ல முடியும்? 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? நான் பாருங்க அழுதுகிட்டே இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு பதில் இல்லை. கர்த்தர் கூட மௌனமாக இருக்கிறாரு. அவர் நான் பேசினா கேட்கல. நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தாவே தயவுசெய்து மௌனமாக இருக்காதீங்க, பதில் கொடுங்க. ஆனால் அவனுக்கு அவன் விரும்புகிறத விட அதிகமாக நடக்கு. நான் ரொம்ப நொறுங்கி போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். நான் கலக்கத்தில் இருக்கிறேன். என்ன ஆண்டவரே அமைதியாக இருக்கிறீங்க, கஷ்டமாக இருக்குது இல்லை, என் லைஃப் இப்படி இருக்குது. இதில் எங்கெங்கே ஆசீர்வாதத்தை பற்றி பேசுறது? என் லைஃப்பை எப்படி நான் பிரித்து பார்க்கறது? நான் சரியானவன், அவங்க தப்பானவங்க எப்படி இதில் முடிவுக்கு வர முடியும்? நான் நல்லதெல்லாம் செய்கிறதுனால நான் ரொம்ப நல்லவனா? நான் நீதிமான்னு எதை வச்சு சொல்லுவேன்? என்னுடைய கைகளின் சுத்தம், என் இருதயத்தில் மாசு இல்லாத ஒரு நிலை, நான் பக்தியாக இருப்பது, இதெல்லாம் என்ன நல்லவன்னு சொல்லிடுமா? இருதயங்களை பகுத்து பிரிக்கிற தேவன் ஒரு மனிதனை நீதிமான் என்றும் துன்மார்க்கன் என்றும் முத்திரை குத்துவதற்கு எது காரணமாக இருக்கிறது? அவரவர்கள் செய்யக்கூடிய செயல்களா, அல்ல எது இந்த 2 கேட்டகரியும் பிரிக்கும்? அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். வேதம் சொல்லுகிறது, நேசிக்கிறவர்களுக்கு நாம் அதிகமாய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கிறீங்களா, ஒரு சிம்பிள் ஒன்று அனுப்புகிறீங்கள, என்ன போட்டு அனுப்புவீங்க? உங்கள் கிட்னி தானே போட்டு அனுப்புவீங்க. ஆமாம் தானே, கிட்னி சிம்பிள் தானே போகுது? இல்லை, என்ன சிம்பிள் போகுது? ஹார்ட்டின், ரொம்ப அன்பானது. நம்ம ஏற்கனவே சபையில் படித்தோம், எரேமியா 17வது அதிகாரத்தில் என்ன படித்து தெரியுங்களா? இருதயம் எப்படிப்பட்டது? 8வது வசனம் வாசிங்களேன், 17:8. மன்னிக்கணும். எரேமியா 17:9வது வசனம். ரைட். இப்போ இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் கேடு கட்டது, திருக்குள்ளது. இது மனுஷனுடைய இருதயம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பகுதியை எந்த இடத்துல வாசிக்கிறோங்கிறதையும் கவனிக்கணும். கொஞ்சம் முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்தோம். இந்த சங்கீதத்தில், இந்த எரேமியாவுடைய 5வது அதிகாரத்தில் 17வது அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்கள், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு
கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். பாருங்க, ஆசீர்வாதம் சாபம். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன், யார் சபிக்கப்பட்டவன்? அப்போ ஒரு மனிதனை சபிக்கப்பட்டவன் என்று சொல்லலாம் என்று சொன்னால், கர்த்தரை நம்பாதவன், மாம்சமானதை புயபலமாக்கி கொள்ளுகிறவன், தன்னுடைய சுய விருப்பத்தின்படி தேவனை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு இருதயம் கர்த்தரை அறியாமல் இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தரை நம்பாமல் இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறது என்று சொன்னால், அவன்தான் சபிக்கப்பட்டவன். அப்போ பொல்லாத இருதயம்னு ஒன்றை எதை சொல்றாரு? மனுஷனுடைய இருதயம் பொதுவாகவே திருக்குள்ளது, கேடுகட்டது. ரைட், ஓகே. அந்த இருதயத்திற்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் யார்னு சொல்ல விரும்புகிறேன், நான் எதற்காக உன்னை படைத்தேன்னு சொல்ல விரும்புகிறேன், நான் உன்னிடத்தில் பேச விரும்புகிறேன், உன் கூட உறவாட விரும்புகிறேன். நீ கேட்பையா? ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. யாராக இருக்கட்டுங்க, பூமியில் இருக்கிற யாராக இருக்கட்டும், இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருடையும் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா சபிக்கப்பட்டவங்களா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். கர்த்தர் எல்லோரிடத்திலும் பேச விரும்புகிறார். எப்படி பேச விரும்புகிறார்? பைபிள் திறந்தா இந்த வசனத்தை படிங்கன்னு சொல்லியா? இல்லை. கர்த்தரை குறித்து அறிவது உலகத்தில் எல்லோருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யாருன்னு ஒரு இந்துவுக்கு தெரியுமா? ஒரு முஸ்லீமுக்கு தெரியுமா? ஒரு புத்திஸ்டுக்கு தெரியுமா? நீ உலகத்தில் இருக்கிற எந்த மதமாக இருந்தாலும் சரி, நீ எங்கே இருந்தாலும் சரி, தேவன் ஒருவர் இருக்கிறார்னு நீ அறிந்து கொள்வதற்கான அறிவிப்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே, உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாக காணப்படுகிறது. யாருக்கும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் ஜங்கல்ல பிறந்தோம், அங்கவே வாழ்ந்தோம், அங்கவே இருந்தோம், எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு சுவிசேஷம் யாரும் அறிவிக்கல, இயேசு கிறிஸ்து யாருன்னு எனக்கு சொல்லலை, எனக்கு சத்தியம் தெரியாது, தேவன்னா யாருன்னே தெரியாதுன்னு சொல்றதுக்கெல்லாம் யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம். இப்போ பாருங்க, இருதயத்தை கர்த்தர் தான் படைச்சாரு. இருதயம்தான் கேடுள்ளதும் திருக்குள்ளதுன்னு வாசிக்கிறோம். இந்த இருதயம் மேலே மேலே கேடாகிறதுக்கு காரணம் தேவன் வெளிப்படுத்துகிறவர்களை உணர்ந்து கொள்வதற்கான இருதயம் மனிதர்களுக்கு இல்லை. தேவன் யாரையும் சபிக்கப்பட்டவர்களாக இருக்குன்னு கர்த்தர் விரும்பவே இல்லை. மனிதனை பொதுவாக தான் படைச்சாரு, எல்லாரையும் தான் படைச்சாரு, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் பேசுகிறார். மரம் மூலமாக பேசுகிறார், மண் மூலமாக பேசுகிறார், கல் மூலமாக பேசுகிறார், எல்லா இடங்களிலிருந்து பேசுகிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். யார் ஒருவர் இந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து உணர்வடையும்படி தங்களை தாழ்த்துகிறார்களோ, யார் ஒருவர் கர்த்தர் தான் இடத்தில் பேசுகிறார்னு செவி கொடுக்கிறார்களோ,
அந்த இருதயம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார்னு உணர ஆரம்பித்ததிலிருந்து அவரை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். தேவன் யார் என்று பார்க்க ஆரம்பிப்பார்கள். இந்த உலகத்தை கவனிப்பதை விட, இந்த உலக பொருட்களை கவனிப்பதை விட, உலக தேடல்களை விட தேவன் யார், தேவனுடைய மகத்துவம் என்ன, மகிமை என்ன என்பதை பார்க்க ஆரம்பிப்பார்கள். கானான் தேசம் என்று ஒன்று இருக்கிறது. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்கு நீங்கள் காலால் நீர் பாய்ச்சலாம். அங்கு நீங்கள் கனிகள் 100 மடங்கு பலன்களை கொடுக்கிற ஒரு நிலமாக இருக்க போகிறது. செழிப்பாக வாழலாம், சுதந்திரமாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. வரும்பொழுது அவர்களை பசியினால் வருத்தினார், தாகத்தினால் அவர்களை வருத்தினார். யோசித்து பாருங்கள். நான் கானானை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர் பசி என்று ஒன்றை அங்கு அனுமதிக்கும் பொழுது, உணவில்லை என்று ஒன்று அனுமதிக்கும் பொழுது, தாகம் என்ற ஒன்றை அனுமதிக்கும் பொழுது அவர்கள் தாகத்தையும் பசியும் பார்த்தார்களே ஒழிய தனக்கு கொடுக்க போகிற தேவன் எப்படிப்பட்டவர்னு பார்க்கவே இல்லை. எங்களை அழைத்து கொண்ட வந்த தேவன் யார் என்பதை உற்று கவனிக்கவே இல்லை. 6 லட்சம் புருஷர்கள் வந்தார்கள். அதில் ஒருவன் கிட்ட போய், கர்த்தாவே நான் உங்களை பார்க்கணும். நீங்கள் யாருக்க? நீங்கள் எப்படிப்பட்டவர் என்னால் இன்னும் கூட புரிஞ்சிக்க முடியல கர்த்தாவே. நான் இவ்வளோ வருஷமாக பழகிட்டேன் உங்ககிட்ட, ஆனால் உங்களை பற்றி என்னால் இன்னும் புரிஞ்சிக்க முடியல. எனக்கு தயவுசெய்து நீங்கள் யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்கள் பேர் எனக்கு வேணும், உங்கள் முகத்தை நான் பார்க்கணும், உங்கள்கிட்ட உறவாக இருக்கணும், எனக்கு சொல்லுங்கள். கானானை விரும்பினவர்கள், கானானை வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் யாருன்னு கவனிக்க ஆரம்பிச்சிருந்தா கானானுக்கு போகலைன்னா கூட சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. கர்த்தரை பார்த்துட்டேங்க, கானானே எனக்கு வேணான்னு ஒருத்தன் செத்து போனான். கர்த்தர் கூட வளர்ந்துட்டேன், நான் கர்த்தர் கூட உறவாயிட்டேன், எனக்கு கானானே வேண்டாம். அதுக்குள்ளே என்ட்ரானதான் ஆசீர்வாதமே கிடையாது எனக்கு. இங்கேயே மோரியாவிலே செத்துப்பட்ட போதும், ஓகே. அங்கே ஒருத்தர் நின்னார். சங்கீதக்காரன் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாய் நமக்கு ஆசீர்வாதத்தை புட்டு வைக்கிறாருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கள் இருதயத்தில் பொல்லாப்பை வைத்திருக்கிற ஒரு சந்ததி இருக்கிறது, உம்மை நம்புகிற ஒரு சந்ததி இருக்கிறது. உம்மை நம்புகிற ஒரு கூட்டம், பொல்லாப்பு வைத்திருக்கிற ஒரு கூட்டம். ஒரு இருதயம் உம்மை நம்புகிற இருதயம், இன்னொரு இருதயம் பொல்லாப்பை வைத்திருக்கிற ஒரு இருதயம். பொல்லாப்பை வைத்திருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? உம்முடைய கிரியைகளை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். நீர் என்ன செய்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவங்க என்ன தேடுறாங்களோ அதெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. காலம் முழுக்க இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறது, எவ்வளோ செல்வாக்காக இருக்கிறது, எவ்வளோ உறவாக இருக்கிறது, பூமியில் எவ்வளோ உறவுகளை சம்பாதிக்கலாம், எவ்வளோ பணத்தை சம்பாதிக்கலாம், எவ்வளோ புகழை சம்பாதிக்கலாம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம், தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு அது மேலே நோக்கம் இல்லை. இப்போ நான் உம்முடைய சத்தத்தை கேட்டுட்டேன், ஒருத்தர் இருக்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் இருதயத்தை நான் கடினப்படுத்த மாட்டேன், வழுவி போக விட மாட்டேன், பின்வாங்கி போக விட மாட்டேன். நான் பொல்லாத இருதயத்தை எனக்குள் வளர்த்து கொள்ள மாட்டேன். நான் என் இருதயத்தை செம்மையான இருதயமாய் மாற்ற விரும்புகிறேன். என் இருதயம் உண்மையாகவே உம்மை நம்பி இருக்கிற இருதயமாய் நான் வளர்த்து கொள்ள விரும்புகிறேன். இதெல்லாம் இங்கே எங்கே பாஸ்டர் இருக்குது? சங்கீதம் 28 வாங்க கவனிக்கலாம். சங்கீதம் 28 7வது வசனத்தை பாருங்கள். கர்த்தரின் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. இப்போ 3வது வசனத்துக்கும் 7வது வசனத்துக்கும் என்ன வித்தியாசம்? தங்கள் இருதயங்களிலே பொல்லாப்பை வைத்து கர்த்தருக்கு விரோதமாக வாழ்ந்து
அக்கிரமம் செய்து எங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் எங்கள் விருப்பத்திற்கு இருக்கட்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஆனால் என் வாழ்க்கையிலே இந்த உலகத்தினுடைய பங்கு பெருசு கிடையாது. எனக்கு குறைவுகள் இருக்கிறது. என் வீட்டில் என்னுடைய பிள்ளை இறந்து போச்சு. எனக்கு வருமானம் சரியில்லை, பாதுகாப்பு நல்லா இல்லை, பிரச்சனை போராட்டம் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒருவரை நம்பி இருக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு மனிதன். என் வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதம் என்று சொல்லுவேன் என்று சொன்னால், நான் அவரை அறிந்து அவரை நம்புகிற ஒரு இருதயத்தை எனக்கு கொடுத்தார் அல்லவா. இந்த உலகத்தில் எழுதி வச்சுக்குங்க, எத்தனை 1000 கோடி அதிபதியாக இருந்தாலும் நீங்கள் இந்த இந்திய தேசத்தில் நம்பர் 1 பணக்காரங்க இருக்கிறாங்க. அவள் இந்த இடத்துல நிற்கட்டும், நீங்கள் பக்கத்தில் நில்லுங்க. நீங்கள் கர்த்தரை நம்புறவர்னா உங்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருமே இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தரை நம்புகிறவன் எப்படிப்பட்ட நிலையான சந்தோஷத்தை தன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நிலையான ஒரு சந்தோஷம் உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கும். எப்பொழுது? அவர் சொல்கிறாரு, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என் இருதயம் களி கூறுகிறது. விசுவாச பிள்ளைகளுக்கு இந்த இடம்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு இடம். பாஸ்டர், எங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது, இந்த உலக பொருட்களை வச்சுலாம் ஆசீர்வாதம் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த பிரசங்கத்தை முடிச்சுட்டு எழுந்திரிச்சு போனால் என் பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. கர்த்தர் அமைதியாக இருக்கிறார், இன்னும் பதிலே கொடுக்கல. என் பிரச்சனை என் கூட தான் இருக்குது. நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். என் வியாதி என் கூட இருக்குது. என்னுடைய உபத்திரம், என் குடும்பத்தில் இருக்கிற ஃபைனான்சியல் பிரச்சனை சொல்ல முடியாது, தற்கொலை பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு என்னுடைய கடன் பிரச்சனை என்னை அழுத்துது. என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளிலும் பிரச்சனை இருக்குது. நான் எப்படி பாஸ்டர் சந்தோஷமாக இருப்பேன்? நான் எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? எப்படி இந்த ஆசீர்வாதத்தில் நான் நிம்மதியாக இருக்க முடியும்? என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தாருன்னா நான் நிம்மதியாக இருக்க முடியல, என்கிட்ட தான் கொடுக்கலையே. இந்த சங்கீதக்காரன் ஒரு சங்கீதத்தில் இல்லைங்க, ஐ கேன் ரீட் அவுட் ஸோ மெனி சாம்ஸ். பாருங்கள், என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். சங்கீதம் துவக்கத்திலே 3வது சங்கீதத்துக்கு வருவோம். எட்டாவது வசனம் நம்முடைய கருப்பொருளுடைய வசனம். ரட்சிப்பு கர்த்தருடையது, உம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கும். உம்மை நம்புகிறவர்கள் மீது உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கும். உம்மை தேடுறவங்க மேலே உங்கள் ஆசீர்வாதம் இருக்கும். நான் அதை உறுதியாக சொல்கிறேன். எப்படி? 4:7 வாசிக்கலாமா? அப்போ இந்த உலக பொருட்கள் இல்லைனாலும் கிடைக்கலனாலும் இழந்தாலும் என் இருதயத்தின் சந்தோஷத்தை என்கிட்ட எடுக்க முடியாது. 1. 5வது சங்கீதம் 11வது வசனம். உம்மில் களி கூறுவார்களாக. சந்தோஷம், களி கூறுதல் எப்பொழுதும் இங்கே இருக்கும். ஏன்னா கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். ரைட். சங்கீதம் 7 10வது வசனம். பாருங்க, செம்மையானவை எப்பொழுதும் ரட்சிக்கிற தேவன் அவன் அறிந்து வைத்திருக்கிற ஒரு காரியம்.
ஒவ்வொரு சங்கீதமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? புரட்ட முடியும். குறிப்பாக சங்கீதம் 17:15 எத்தனை பேர் இந்த சங்கீதம் 17:15 பாருங்கள், எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறீங்க, ஆனால் நான் உங்களை பார்த்து திருப்தியாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ரொம்ப திருப்தி இருக்குது, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் நான் பேசுனதை நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் பேசுகிறத நான் கேட்பேன், என் இருதயம் சந்தோஷத்தினால களி கூறும். எனக்கு வியாதி தாங்க, எனக்கு பிரச்சனை தாங்க, எனக்கு போராட்டம் தாங்க, அதெல்லாம் என்னை ஒன்றுமே செய்யாது. ஏன் தெரியுமா? என் கூட ஒருத்தர் இருக்கிறார், என்னோடு தினமும் உறவாடுகிறார். நான் சொல்லட்டுமா? கடுமையான வலி, மறையாத வலி, ஓயாத வலி, அந்த வலியினுடைய கொடுமையை சொல்ல முடியாத அளவுக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அடுத்த நிமிஷம் தூக்கு போட்டுக்கலாமா, செத்துடலாமான்னு நினைக்கிற ஒரு வழியில் இருக்கிற ஒரு விசுவாசி சந்தோஷமாக இருக்க முடியுமா? முடியும். ஏன் தெரியுமா? நான் ஒருவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவரை பார்க்குறேன், நான் அவரை நம்பி இருக்கிறேன், நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன். எப்படிங்க இப்படி திருப்தியாக இருக்க முடியும்? எல்லாம் இருந்தால் தானே திருப்தியாக இருக்க முடியும், எல்லாம் இருந்தால் தானே நல்லா இருக்க முடியும்னு சொல்கிறோம். மறுபடியும் 73ஆம் சங்கீதத்துக்கு போயிட்டு வருவோம். அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு அவர் சொல்கிறாருன்னு கவனிப்போம். சங்கீதம் 73 12வது வசனத்தை பாருங்க. இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்திகளை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும். இப்போ எல்லாருமே வாசிக்கணும் இதை. இவ்விதமாய் நான் பேசுவேன் என்று சொன்னால், இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு இதை அறியும்படிக்கு நான் கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக என்ன பண்ணேன், தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போய் உட்கார்ந்தேன். உண்மையாகவே என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலான்னு போய் உட்கார்ந்தேன். அப்போ ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. நீ அனுபவிக்கிற சந்தோஷம் இந்த உலக சந்தோஷத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, நீ அனுபவிக்கிற உபத்திரவத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஆனால் தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை விட ஒரு சந்தோஷம் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. அது என்ன சந்தோஷம்? நான் நொறுங்குண்ட இருதயமாக இருக்கிறேன், நறுங்குண்டவனாக இருக்கிறேன், ஆனால் கர்த்தரை நான் நம்புகிறேன்னு சொன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்கள் பக்கம் மட்டும்தான் அவர் நிற்பார். அவன் துன்மார்க்கனா, இருதயத்தை கடினப்படுத்துகிறவனா, வழிவு போகிறனா, பொல்லாத இருதயமா, நிச்சயமாய் சொல்கிறேன், 100% சொல்கிறேன், கர்த்தர் அவனுக்கு ஒரு காலமும் துணை நிற்க போவதில்லை. நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறீங்களே இன்றைக்கி, உங்களுக்கு கண்ணீர் நீங்கள் நினைக்கிறீங்கள, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்கள் இப்போ எந்த உபத்திரவத்தில் இருக்கிறீங்களோ தேவன் கூட இருக்கிறாரு. ஒரே ஒரு சின்ன விஷயம், அவர் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறார். அதனால தான் சங்கீத ஒரு கேள்வி கேட்டான், ஏன் ஆண்டவரே ரொம்ப மௌனமாக இருக்கிறீங்க? ஏன் நான் கையெடுத்து கூப்பிட்றேன், நான் கெஞ்சுறேன், ஏன் நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க? ஒருவேளை இந்த பொல்லாத இருதயத்தோடு இருக்கிறவங்க கூட என்னை வாரிடாதீங்க. அவன் தெரியாத கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் மூலமாக கர்த்தர் நமக்கு ஒரு பாடத்தை எடுத்து வச்சிருக்கார். என்ன தெரியுங்களா? நீ கண்மலன் அவரை நம்பிட்டேன்னு சொன்னான். நீ அவருடைய உறவுக்கு உன்னை நீ ஒப்பு கொடுத்திருக்கிற, நீ அவரை சார்ந்திருக்கிற, உனக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, வேதம் எழுதி கொடுத்திருக்கிறது. வேதத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறார்? 28 பார்ப்போம்.
சங்கீதம் 28 அகைன் 8வது வசனமும் 9வது வசனம். கர்த்தரே அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். அப்போ கர்த்தர் என்றென்றைக்கும் நம்மை நடத்தக்கூடியவர், என்றென்றைக்கும் நம்மை போஷிக்கக்கூடியவர், என்றென்றைக்கும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், என்றென்றைக்கும் நம்மை ரட்சிக்கிறவர். நம்முடைய எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தில் தெரிஞ்சுக்கங்க, நான் கர்த்தரை நம்புகிறேன்னு சொன்னால், தயவு செய்து சொல்கிறேன், இந்த சங்கீதங்களை படிக்கிறப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சிக்கணும். தாவீது கர்த்தரை நம்பினது போல அவன் ஒரு நாளும் பொருளையும் தன்னுடைய செல்வத்தையும் எதையுமே நம்மளை திடீர்னு ஒரு நாள் ஒரு சின்ன குறை அவன் வாழ்க்கையில் வந்துச்சு. இஸ்ரவேலை தொகையிடுகிறதுக்கு சாத்தான் அவன் உள்ளத்தை என்ன பண்ணான்? ஏவனா. ஏன் தெரியுமா? எவ்வளோ பாடம் இருக்குதுன்னு பார்த்தலான்னு. அதையும் நமக்கு பாடமாக வச்சுருக்கிறார். எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்க, என்ன இருக்குது. நம்பிக்கையை லைட்டாக பொருள் மேலே வைக்கலாம், பணத்து மேலே வைக்கலாம், ஆட்கள் மேலே வைக்கலாம் நினைக்கிற இருதயம் வரும்போதே கர்த்தர் அவனை அடித்தார். வாழ்க்கையில் அப்படி நடந்துடக்கூடாது. கர்த்தரை நம்பினா அவ்வளோதான். பாருங்க, நான் யாரை நம்புகிறேன்? நான் மரித்தாலும் என்னை உயிரோடு எழுப்புகிறவரை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். செத்து போயிட்டோன்னே அழமாட்டேன். நான் என் வீட்டில் ஒருத்தங்க செத்துட்டாங்க, நான் கதற மாட்டேன், நான் துடிக்க மாட்டேன், பதற மாட்டேன், நான் நம்பி இருப்பேன். ஏன்னா என் தேவன் எனக்கு தீமை செய்ய மாட்டார். நான் நம்புகிறேன் கர்த்தரை. நான் கர்த்தரை பற்றி தெரிஞ்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட நான் பதட்டத்துக்குள்ளே போக மாட்டேன், துக்கத்துக்குள்ளே போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். வலிக்குது இல்லை தெரியும் அவருக்கு. ஏன் மௌனமாக இருக்கிறாரு? எவ்வளோ காலம் மௌனம்? எது வரைக்கும் கர்த்தாவே கேட்காதீங்க. சங்கீதக்காரன் தெரியாமல் கேட்டார். இப்போ தயவுசெய்து நீங்கள் கேட்காதீங்க. என் வாழ்க்கையில் பிரச்சனை பாஸ்டர், என் வாழ்க்கையில் போராட்டம் பாஸ்டர், என் வாழ்க்கையில் எவ்வளோ. நீ கர்த்தரை நம்புறியா? நீ கர்த்தரை நம்புகிற இருதயம் உள்ளவனாக இருந்தா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த பூமியில் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறவன், எல்லாத்தையும் அடைந்திருக்கிறவன், அவன் நினைக்கிறத விட அதிகமாக இருக்குது. அவனை விட்டுருங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்லை. உங்களுக்கு எல்லாம் இழப்பு, எல்லாம் தோல்வி, எல்லாம் பிரச்சனை, வெயிட், நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன் தெரியுமா? கர்த்தரை நம்புகிற இருதயம் என்னாலும் கம்பீரித்து சந்தோஷமாய் களி கூறும். கர்த்தரை நம்புகிற ஒரு இருதயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கான அந்த பாக்கியத்துக்குள்ளே நீங்கள் உங்களை இடத்துல நீங்கள் கொண்டு போய் நின்றுட்டீங்க. தேவனுடைய பிள்ளைய, இந்த பூமியில் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? கர்த்தரை நம்புகிற இருதயம் உள்ளவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தரை விட்டு விலகுகிற சபிக்கப்பட்டவன் அநேகர் உண்டு. இந்த உலகத்தில் ஒருத்தன் கர்த்தரை விட்டு விலகிறான். ஏன்னா உபாகமத்தில் கர்த்தர் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொன்னார். 29வது அதிகாரம் உபாகமம் 18வது வசனம் பாருங்க, வாசிங்க. ஆகையால் இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து மறுபடியும் தியானம் பண்ணுங்க. இந்த வார்த்தை தான், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேறு உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். ஒருத்தன் கூட விலகக்கூடாது, ஒருத்தன் கூட ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடாது. தேவனுடைய விருப்பம். கர்த்தரை விட்டு விலகுனா நீ பொன்னையும் பொருளையும் புகழையும் இந்த உலகத்தினுடைய சிற்றின்பத்தையும் தேடினா நிச்சயம் கர்த்தரை விட்டு விலகுவேன்.
நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். நீ இந்த உலகத்தில் நீ உன் விருப்பப்படி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சினா கர்த்தரை விட்டு விலகுவேன். இந்த உலகத்தில் நீ விரும்புகிற வாழ்க்கையை கட்டணும்னு நினச்சினா கர்த்தரை விட்டு விலகுவேன். நீ அடையணும்னு எதெல்லாம் சாதிக்குன்னு நினைக்கிறியோ கர்த்தரை விட்டு விலகுவேன். எது இழந்தாலும் நான் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன். நான் கர்த்தரை நம்பியிருப்பேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சகலவற்றையும் நான் குப்பன்னு தூக்கி போட்டேன். எல்லாவற்றையும் வேண்டான்னு சொல்லிட்டேன். அந்த இருதயம்தான் உபத்திரவத்திலும் துன்பத்திலும் எத்தனை பாடலும் சரி, உபவாசம், கண்ணீர், பசி, பட்டினி, எல்லா குறைவுகள் மனரம்மியமாய் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்துச்சு. பைபிள் இதாங்க. இதான் வேதம் நமக்கு போதிக்கிற சத்தியம். உனக்கு இன்றைக்கி எதுவுமே இல்லை, எல்லாம் பிரச்சனை, உன்னால் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா சங்கீதங்களில் சும்மாலாம் சொல்லப்படலை. சங்கீதம் 32 ஒரு வசனத்தை வாசிப்போம். 2-3 வசனங்களை வாசித்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். சங்கீதம் 32. இந்த சங்கீதம் 32 11வது வசனத்தை பாருங்கள். அப்போ நீதிமான்களாம் யார்? கர்த்தரை நம்புறவங்க. செம்மையான இருதயம் உள்ளவங்க என்ன பண்ணுங்க? ஆனந்த முழக்கமிடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை நம்பருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சங்கீதம் 16 8வது வசனம். அவர் பாருங்க, எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், அவர் என்னுடைய ரைட் ஹேண்ட், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு, நான் அசைக்கப்படுவதில்லை. அடுத்த வார்த்தை, ஆகையால் என் மாம்சமும் பாருங்க, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட மாட்டார். பரிசுத்தவனுடைய அழிவை காண மாட்டார். அவர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்திட்டாரு. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் எனக்கு இருக்கும். ஏன்னா இந்த சங்கீதம் 16 என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, எனக்கு இந்த பூமியில் எதுவும் வேணாம், எனக்கு சொத்து வேணாம், சுகமும் வேணாம், எனக்கு யார் வேணும்? நீங்கள் வேணும். கடைசி இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? சங்கீதம் 64 10வது வசனம். ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். நீதிமான்கள், கர்த்தரை நம்புறவங்க களி கூறுவாங்க. 68:3 சங்கீதம் 68:3. ரொம்ப சிம்பிளுங்க. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம். 5 வார்த்தையில் உங்கள் சந்தோஷத்தை யாராலையும் பறிக்க முடியாது. நீங்கள் ஒருவேளை திக்கற்ற பிள்ளைங்களாக இருக்கிறீங்க, விதவைகளாக இருக்கிறீங்க, உங்களை விசாரிக்கிறவங்க யாரும் இல்லை, தனிமையாக இருக்கிறீங்க, கட்டுண்டவங்களாக இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று மட்டும் உங்ககிட்ட இருக்குதான்னு பாருங்கள். கர்த்தரை நம்புகிற இருதயம் இருக்குதான்னு பாருங்கள். ஏன் தெரியுமா கர்த்தரை நம்ப முடியாது? லிஸ்ட்டில் சொல்லிடுறேன். கடின இருதயம் இருந்துச்சுன்னா நிச்சயம் நம்ப முடியாது. 2வது, வழுவி போகிற இருதயம் இருந்துச்சுன்னா நம்ப முடியாது. இன்னும் சொல்லப்போனால் கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம் இருந்துச்சுன்னா அவரை நம்ப முடியாது. என்னுடைய இருதய கடினத்தை பற்றி சொல்லும் பொழுது நம்ம எபிரேயர் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. இந்த இருதயெல்லாம் கர்த்தருடைய ஒரு வார்த்தைக்கும் செவி கொடுக்காது. இன்றைக்கி நீங்கள் அவர் சத்தத்தை கேட்டிங்கன்னா தயவுசெய்து கடினப்படுத்தாதீங்க, நம்புங்க. உங்கள் லைஃப்பில் நம்பி பாருங்களேன், இளைப்பாறுதலை நீங்கள் பிரவேசிப்பீங்க. ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களிருந்து யாரும் எடுத்து போட முடியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் இங்கே சாட்சியாக நின்று உங்களுக்கு சொல்கிறேன், என் சந்தோஷத்தை எதுலேயும் பறிக்க முடியாது. என்கிட்ட எது எடுக்கப்பட்டாலும் என் சந்தோஷம் என்னை விட்டு போகாது. திடீர்னு நீங்கள் நினைக்கலாம், நான் ரொம்ப நேசிக்கிற என் கணவன் என்னை விட்டு போயிட்டா, என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, நான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிள்ளை போயிட்டா, என் வாழ்க்கையே போயிடுச்சு. இல்லை 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 இல்லை, உன் சந்தோஷத்தை அங்கே வச்சிடாத.
அந்த பொருள் மேலே வச்சிடாத, அந்த நபர் மேலே வச்சிடாத. ஏன்னா எல்லாரும் ஒரு நாள் போய் ஆகணும். டேட்டு தான் வித்தியாசம், வருஷம் தான் வித்தியாசம். உனக்கு இந்த பூமியில் அது இருந்தால் தான் சந்தோஷம் நீ நினைக்கிறல்ல, அங்கவே நீ கர்த்தரை நம்பலை. இந்த பொருள் போயிடுச்சு, இவ்வளோ பணம் போயிடுச்சு, இவ்வளோ நஷ்டம் இல்லை, நீ கர்த்தரை நம்பி பாரு. நீ கர்த்தரில் மட்டும் மகிழ்ந்து களி கூறேன். உன் சந்தோஷத்தை உன்னை விட்டு யாராலும் எடுக்கவே முடியாது. எப்பேற்பட்ட பிரச்சனையும் எடுக்காது. நீ உண்மையாகவே கிறிஸ்துவை நம்புவன்னு சொன்னால் உன் சந்தோஷத்தை ஒரு நொடி பொழுது கூட நீ இழக்க போகிறதில்ல. ஏன்னா கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் உனக்கு சமாதானம் கொடுப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறத உன்னால் பார்க்க முடியும். என்ன நான் அப்படி பார்க்குறேன். என் வாழ்க்கையில் எவ்வளவு என்ன போனாலும் சரி, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். என்கிட்ட ஒன்று எடுத்தாலும் அது ஆசீர்வாதம் தான், எனக்கு வேணான்னு சொன்னாலும் அது ஆசீர்வாதம் தான். எனக்கு தேவை மாறுபாடான ஒரு இதயம் இருக்கக்கூடாது, எனக்கு தேவை கடினமான ஒரு இதயம் இருக்கக்கூடாது. எனக்கு தேவை அவரை நம்புகிற ஒரு இதயம். நான் அவரை நம்பிட்டுனா என் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் அது பெருசு. எனக்கு இல்லை லகுவான கர்த்தரை நம்புகிற, கர்த்தரை தேடுகிற தாழ்மையான செம்மையான உண்மையான இருதயம் இருக்கிறதா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவ பிள்ளையே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இல்லை சாபம் என்கிட்ட இருக்குதா? நீங்கள் எவ்வளோ பொருள் வச்சுருந்தாலும் பொருள் இல்லைனாலும் அது இல்லை. நீங்கள் நம்புறீங்களா நம்பலையா? நான் நம்புகிறேன் பாஸ்டர்னு வெறும் வார்த்தை இல்லை, நான் நம்புகிற ஆண்டவரேன்னு வெறும் வார்த்தை இல்லை, அது செயல், நம்பிக்கைக்கு ஏற்ற செயல். எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் உறுதிப்படுத்துகிறேன். எனக்கு சவால் வரும்பொழுதெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் உறுதிப்படுத்துகிறேன். எப்பேற்பட்ட நிலையில் கர்த்தாவை நான் உங்களை தானே நம்பியிருக்கிறேன். இப்போ பார்த்தா நான் குழியில் இறங்கிடுவோம் போல் இருக்கு, ஆனால் நான் உங்களை நம்பியிருக்கிறேன், ஆனால் நான் சகாயம் பெற்றேன். நான் கர்த்தரை துதிப்பேன், நான் மகிழ்ந்து களி கூறுவேன். என் வாழ்க்கையில் எத்தனை பாதாளத்துக்குரிய விஷயங்களை கண்ணால் பார்த்தாலும் கிட்ட போனாலும் ஏன்னா என்னுடைய ஜீவன் என்னுடைய கைகளில் வந்து நிற்கிது. நேற்று நம்ம படித்தோம் டிசபிள் கிளாஸில். நான் என்ன செய்யட்டும், உங்களே நம்பியிருப்பேன். என் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் என்கிட்ட போகாது. தேவ பிள்ளையே, நம்ம எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம நம்பும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, அற்புதமான நேரத்துக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களுக்கு விளக்கப்படுத்துகிற ஒவ்வொரு சத்தியத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள செயல்பாட்டில் கொண்டு வர பலன் தாங்க. இவ்வளவு காலமும் நாங்கள் ஆசீர்வாதங்களை தப்பாக தான் புரிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்தில் சபிக்கப்பட்டவனா உங்களை தேடுறனா அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன், உங்களை தேடலைன்னா அவன் சபிக்கப்பட்டவன், உங்களுடைய கிரியைகளை கவனிக்கலைன்னா அவன் சபிக்கப்பட்டவன், உண்மை கண்டுபிடித்து உண்மை ஸ்தோத்திரிக்காமல் உண்மை மகிமைப்படுத்தாமல் உங்கள்கிட்ட வராமல் தான் சுய இஷ்டத்துக்கு போனான்னு அவன் சபிக்கப்பட்டவன். ஆனால் எங்களுக்கு உண்மை தேடக்கூடிய பாக்கியம், உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம், உண்மை நம்பக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் அதை நாங்கள் முழுமையாக இன்றைக்கி வச்சிருக்கிறோமா இல்லை ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலை வச்சுக்கிட்டு வாழ்கிறோமா? எங்களுக்கு நீங்களும் வேணும் அதுவும் வேணும்னு நினைக்கிறோமா? எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் இருந்தால் தான் வாழ முடியும்னு எங்களுக்கு நாங்கள் ஒரு மாயையான ஒரு விசுவாசத்தை வளர்த்து வச்சுருக்கிறோமா? எங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு எங்களை கூப்பிட்டுருக்குறீங்க. முழு இருதயத்தோடு உங்களை நம்ப உதவி செய்யுங்க. நாங்கள் ஒருபோதும் என் நம்பிக்கையை போலியான நம்பிக்கையாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற நம்பிக்கையாக இல்லாமல் உண்மையான நம்பிக்கையாக எந்த நிலை வந்தாலும் பொருளை தேடியோ பொண்ணை தேடியோ அதிகாரத்தை தேடியோ பதவியை தேடியோ இந்த உலகத்தினுடைய எதை தேடியும் போகாமல் உண்மையே உறுதியாக நம்பியிருந்து கடைசி வரைக்கும் நம்பியிருந்து கர்த்தர் என் கண்மலை, என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன், என் இருதயம் கலிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன்னு சொல்லுகிற அந்த உன்னதமான பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. தேவரீர் உம்முடைய ஜனத்தை நீர் ரட்சித்து ஆசீர்வதித்து போஷித்து என்றென்றைக்கும் உயர்த்துகிற தேவன் நீர். எங்களுடைய பலன், எங்களுடைய அரணான கேடகம் நீர். எங்களை சுற்றிலும் எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளுகிறவர் நீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். கர்த்தரை எங்களுடைய வலது பார்சத்தில் வைத்திருக்கவும்,
கர்த்தரை எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கும், அவரையே சார்ந்திருக்கும் இருதயத்தை தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எங்களுக்கு இருக்கும்னு சொன்னால் நிச்சயமாகவே என் ஆசீர்வாதத்தை தினமும் உணர்ந்து கலிகூற முடியும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே. நாங்கள் அதை பிடித்து கொள்ள உதவி செய்யுங்க. உங்களுடைய மகிமை எங்களை நடத்தட்டும். இயேசு ராஜாவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று